ஹலோ கைஸ் எப்போ இருக்கீங்க நல்லா இருப்பீங்க தான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கான வீடியோ பார்த்தா ஸ்னேப்பரில் எப்படி அடிப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நேம் மாற்றியாச்சு கைஸ். நம்ம சேனலோட நேம் ப்ளூ ஒயிட்னு வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி, நம்ம சேனல் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். முக்கால்வாசி சப்ஸ்கிரைபே பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சரி, நம்ம கேரக்டருக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு போயிடலாம். கேரக்டர் வந்து 3 விதமான கேரக்டர் சொல்ல போகிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டர் தசா வச்சுக்கோங்க. தசா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் எடுக்கப்படுற டேமேஜ் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதனால் தசா வச்சுக்கோங்க. அடுத்த 2வது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் வச்சுக்கோங்க. ரஃபேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேப்பர். நீங்கள் அடிக்க போகிறது வந்து உங்களுக்கு ஸ்னேப்பர். இது சைலன்ஸில் கொடுக்கும். நீங்கள் அடிச்சிங்கன்னா சைலன்ஸர் எனிமி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ரஃபேல் வச்சுக்கலாம். பெஸ்ட்டு கேட்டால் ரஃபேல் தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து லாரா வச்சுக்கோங்க. லாரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் இங்கே இந்த ஸ்கோப்புலேருந்து உங்களுக்கு எங்கே தெரிஞ்சாலுமே அங்கே நீங்கள் வச்சாவே போதும். அந்த எனிமி மேலே டேமேஜே போகும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் லாரா. நீங்கள் லாரா வைக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் எனிமி அடிக்கிறப்போ போது எப்போயுமே வெயிட் பண்ணி பாருங்கள். அவன் எங்கிட்டு போகிறான்னு போது வெயிட் பண்ணி அந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா லாராவோட கேரக்டர் தான் இப்போ காமிக்கிறது தான் லாராவோட கேரக்டர். நீங்கள் எங்கிட்ட அடிக்கிறீங்களோ அதோட கேரக்டர் வந்து இங்கிட்டு மறைக்கிறோம், எனிமி சைடு போய்க்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிப்பதுன்னு சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி எங்கிட்டு போகிறேன் எங்கிட்டு இது பண்ணுறான் அதை மாதிரி நோட்டீஸ் பண்ணுங்கள். அவன் ஃபஸ்ட்டு எங்கிட்டு போகிறேன்னு கணிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிக்கிறதுலாம் சென்சிட்டிவி அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்மளோட ஸ்கில்லு தான். உங்களுக்கு பிடிச்ச சென்சிட்டிவ் வச்சு விளாடுங்க. இந்த மாதிரி எங்கிட்டு போகிற நம்ம யோசித்தாங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் யோசிக்காமல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் புல்லெட்டு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கோப்புக்குள்ளே எங்கே தெரிஞ்சாலுமே அந்த லாரா கேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து எனிமி மேலே போய் படும். அதனால் நாங்கள் லாரா கேட் வைக்கிறது எப்போயும் பெஸ்ட்டு. லாரா ரஃபேல். இன்னொரு கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். ஆக்டிவ் ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போனா அடிச்சுட்டு ரீலோட் ஆனாலுமே ஓரியனை போட்டு உங்களால் தப்பிக்க முடியும். ஓரியன் வச்சுக்கோங்க. இதுதான் பெஸ்ட் கேரக்டர். ஓரியன் வச்சுக்கோங்க. சரிங்களா? அட்டாக்கிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓரியன் வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனிமோட எய்முக்கு மண்டைக்கு எய்ம் வைங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு செஸ்ட்டுக்காக போய் விழுகும். சரிங்களா? செஸ்ட்டுக்கு வந்தால் 300 இருக்கும். அதனால தான் சொல்லுவேன் எனிமோட மண்டைக்கு எய்ம் வைங்க. மண்டைக்கு எய்ம் வச்சா மட்டும் உங்களால் 300 போகும். உங்களால் எப்படி மண்டையில் அடிக்க முடியாது. எனிமி அவங்க எங்கேயாவது உட்காந்துங்கன்னா அவனுக்கு மண்டைக்கு எய்ம் வைங்க. எய்ம் வச்சு பொறுமையாக அடிக்க பாருங்கள். உங்களோட அவசரம் தான் டக்குன்னு விட்டுறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்போயுமே ஜம்ப் பண்ணி அடிக்காதீங்க. ஸ்னேப்பரை பொறுத்தவரைக்கும் ஜம்ப் பண்ணி அடிக்க வைக்காதீங்க. எப்போயும் நின்றுக்கிட்டே அடிங்க. அப்போலாம் கரெக்டாக விழுகும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எய்ம் மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போயும் ஜம்ப் பண்ணி அடிக்காங்க. அப்புறம் ரீலோடு உங்களோட ஸ்விட்சிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். டக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்விட்சிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அதை போது உட்காந்து ட்ரைனிங் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ண அதுவே வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்களோட மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா 98வது இடத்துல இருக்கீங்க ஸ்னேப்பரில் பார்த்துக்கோங்க. அதுவும் என்னோடய பாட்டையில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்க முடியுமா யாருனாலையாவது? ஸ்விட்சிங் ஸ்பீடாக கற்றுக்கோங்க. இந்த மாதிரி கற்றுக்கிட்டா மட்டும் தான் உங்களால் தமிழ்நாடெல்லாம் வர முடியும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் சூப்பர் இருக்கும்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் கேட்குறது. சரி, இதை விட ஏதோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை, see you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் நம்ம கேட்குது. பாய்.